என்னம்மா? ஏமா அப்படி கத்துன? உங்க அப்பா. அப்பாவுக்கு என்னம்மா? உங்க அப்பா என் தலையில ஒரு பெரிய கல்ல தூக்கு போட்ட மாதிரி இருந்தது. அதுதான் கனவு கண்டிருக்கிறேம்மா. பேசாம படு. விடிய காலையில கனவு கண்டா அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டு கிடையாமா. பேசாம படுத்து தூங்கு. தூங்கம்மா. தூங்கு படு. என்னங்க? உங்களைத்தான். என்ன இப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறேன்? ஆமா, ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல? வரலன்னா என்ன? 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 ஒண்ணுமில்லை. எங்க படுத்துறீங்க? சத்திரத்துல. நிஜமாவா? பின்ன யார் வீட்டுல நினைக்கிறீங்க? பேசுறத நீங்க தானா? உங்க பாட்ட கேலி போதும், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ராத்திரி எங்கதான் போயிருந்தீங்க? நீ ரதி தேடி பாரு. அதனால உன்னை கேட்காம நான் ராத்திரில வெளியே தெருவ போக கூடாது. அப்படிதானே? ஏய், சுடுதண்ணி போட்டு கேடி. போடு போ. அப்பா என்ன வயலுக்கு வரலையாப்பா? கேள. என்னடா பெரிய வயலு? உங்க அம்மா சீதனமா 1000 வேலை கொண்டு வந்திருக்கவாரு. அத ஆள நீ பிறந்திருக்க. உனக்காக நான் வரைஞ்சி கட்டிக்கிட்டு வயல இறங்கி நெத்தில வேற நிலத்துல விட முடியுமா? பாடுபடுறோம். படா இடத்துல பிடிச்ச வயல. அட என்ன வயா? அட வயா. நினைச்சேன் இப்போ வர கையோட நீ போய வரேன். என்ன கொஞ்சம் இருங்க, இதை சுடுதண்ணி போட்டு கொடுங்க. சுடுதண்ணி வேண்டாம், உன் மகர கட்டை வேண்டாம். அமுதையும் நஞ்சாக வெறுத்திடுதே, அன்பெனும் வலையை அறுத்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, இவையாவும் முருகாவும் லீலையா? அம்மா, ஏதோ ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி தென்படுது. நம்ம குடும்பத்துல புயல் வீசும் போல இருக்கம்மா. நம்ம வேற போகல, அந்த பாலாமணி விட கதியில் கிடக்கிறாரா? அடப்பாவி வீரப்பா, நீ கெட்டு விட்டாயா? சந்தைக்கு போற வழியில உங்க ஞாபகம் வந்தது. இந்த வேதையை சொல்லாம போக முடியல. அப்ப நான் நடக்குங்களா? என்னங்க பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? பின்ன என்ன செய்ய சொல்ற? ஓடி போய் அந்த மூடருக்கு உபதேசம் பண்ண சொல்றியா? நீங்க இப்படி சொன்னா நம்ம விட்டா நாதி இல்லாத சிவகாமியோட கதி என்னங்க ஆகிறது? கண்ணம்மா, உன் பேச்சு கேட்டு நான் ஒரு தரம் பட்ட அவமானம் போதாது. நான் மனுஷனா இல்ல மரக்கட்டையா? மத்தவங்களை போல எனக்கும் மானம் மரியாதை கிடையாதா? இதோட உன் பேச்சை விட்டுடு. அப்படி அவசியம்னா நீ போய் பாரு. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு இல்லாத அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் எதுக்கு? பின்ன பேசாம கிடையாது. கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு 3 ரூபா, கோழி குருமா ஒரு பிளேட்டு 8 அணா, கோழி முட்டை அவிச்சது அரை டஜன் 1 ரூபா 2 அணா, கோழி சூப்பு 1 கப்பு 8 அணா, முட்டை ஆம்லெட் 2 3/4 ரூபா. ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா 87 நயா பைசா. ஐயோ 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 ஐயோ!
ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே. இது என்ன ஐயா, கோழியிலேயே பல ஐட்டமா எழுதி இருக்கிறீரு. இது எவன் கணக்கு? எல்லாம் நீங்க இழுத்து வச்சீங்க பாருங்க, அந்த கணக்கு தான். என்னது? வேற எவன் தின்றுப்பான், எல்லாம் நம்ம காளிங்கன் தான். காளிங்கண்ணா? ஏப்பாயா, ஏன்யா ஏன்யா இப்படி சாப்பிடுறான் அவன்? உங்க பாடிக்காடு இல்ல, பாடிக்கேத்த செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க. ஆமா, இத்தனை திங்கிறானே ஜீரணமாகுதா? நீங்க ஒண்ணு தின்ன உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான். அங்கிருந்து கரையில இருந்துச்சு வந்த உடனே என்ன கேக்குறேன் தெரியுங்களா? மோர் ஜாதம் உண்டா? மோர் ஜாதம் உண்டா? முதல் போயில அடிச்சு வரட்டும். எங்க அடிக்கணும்? ஐயோ, இத்தனையும் தின்னு விட்டு மோர் சாதம் கேக்குறான்னா வீட்டுல இருந்தாலே தர்த்தனம் அந்த பையன். நீங்க என்னங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? அவன் இல்லாம போனா முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு பிற்பாடுல நான் சேர்த்தேன். நானு எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியுங்களா? சிங்கிள் டீயும் டபுள் பண்ணையும் சாப்பிட்டு சிவரன் விழுந்து கிடக்குறேன் பாருங்க. ஆமையா, அவன் ஊர்ல இருக்கிற 1000 கேட்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா? வாங்கி கொடுக்க போல சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன செய்யறான்? என்ன செய்யறானா? இப்ப அவன் என் கையை எதிர்பார்க்கறது இல்ல. அவனா கொட்டுற வரைக்கும், அவத்தில் பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்ல கொண்டு என் கையில் நீட்டுறான். பில்ல கொண்டாந்து நிறுத்துறானா? ஆமா ஆமா, பில்ல வாங்கலைன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான். என்னையா கதை சொல்றீங்க? என்ன பல்ல கழட்டுறான், மூக்க கழட்டுறான்? நடந்தது தானுங்களே. இந்த பயலே நமக்கு சரிப்பட்டு வராது. இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராதியா. நானும் சரி கட்டலாம்னு தான் பாக்குறேன். எங்க போறீரு? இல்லைங்க, நம்ம இவனுக்கான காளிங்க அவன் கடன் வசூல் பண்ண போனா, ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானான்னு பாத்துட்டு வர்றதுக்கா. என்ன கணக்க பத்தி பேசிக்கிட்டே இருக்க இருக்கிற? இல்லைங்க, அவன் திங்கிறத பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. அவனை பத்தி நினைச்சீரா அவளை பத்தி நினைச்சீரா? சிரிக்காத பழையபடியும். வர வர நீர் ஸ்டெடியாவே இல்ல. நான் ஸ்டெடியா இருப்பனுங்க, என்ன இருக்க விடுறது இல்லைங்களே. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வ? இருக்க விடுறது இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சிங்காரி ஒரு மாதிரி. நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காளா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கண்ணு வேற. சும்மாரியா? கண்ணு வேறையா? கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி. திடீர்னு கோவப்பட்டா நீர் ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீரு. அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் வரணும். அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பனுங்க, நான் வரணும். ஒன்னதான் இதுல இந்த வயலுக்கு நீ வரப்படாது. இன்னையிலிருந்து இந்த வயல்லாம் எங்களுக்கு சொந்தம். வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டிய வயல் பக்கம் வந்துட்டியா? என்ன பைத்தியம் சொல்ற நீ? நான் பைத்தியமா நீ பைத்தியமாங்கிறத இந்த பத்திரத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் பேசு, அப்புறம் முடிவு பண்ணு. இந்தா அம்மா 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 அம்மா, நம்ம நிலத்த அந்த 12 பேருக்கு அப்பா எழுதி வச்சுட்டார். அம்மா ஆமாமா, சாசன பத்திரத்தை என் கண்ணால பார்த்தேன். உங்க அப்பா இந்த அநியாயத்தை செய்தார். அப்பா? அப்புறம் அப்பா துரோகி. மாணிக்கம், இன்னொரு தடவை அப்படி சொல்லாது. அவர் உன்னை பெத்த தகப்ப, என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். நாளைக்கு நாமெல்லாம் நடுத்தரவுல நிக்கணுமே நினைச்சிருந்தா உன் புருஷன் இந்த பொல்லாத காரியத்தை செய்திருப்பாரு. பாட்டம் சொத்துல நீ பாத்தியத்தை கொண்டா. அவர் சம்பாதிச்சது அவர் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய்வார். அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? இந்த கேள்வி அந்த வயலை பார்த்து கிளம்பா. அதுல சிந்தி இருக்கிற ஒவ்வொரு துளி வியர்வையும் என் உடம்புல இருந்து வெளிப்பட்ட ரத்தம். என் கஷ்டத்துல உருவான வயல் இன்னொரு திக்க காணிக்கையா? இப்பவே போய் அந்த வயல் நமக்கா இல்ல அவளுக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். மாணிக்கம், மாணிக்கம், நீ எங்க போகாத. ஏமா? நான் போறேன். கண்ணே, அந்த வயல் போனா போகட்டும். உங்க அப்பா தான் நமக்கு எல்லாத்த விட பெரிய செல்வம். அவர் வந்துட்டா எனக்கு ஆண்டவனே வந்தது மாதிரி, உனக்கு 1000 பேர் நிலங்க வச்ச மாதிரி. அம்மா, அந்த குடிகெடுத்தவ வீட்டுக்கு நீ போறதா? இது கொடுமை அம்மா. அந்த கொடுமை இன்னும் அதிகமாயிட்டு. அதனால நான் போய்
நீங்கள் யார்? நீதானே பாலாமணி? ஆம். நீங்கள் புதிதாக சேர்த்துக் கொண்டாயே அந்த புருஷனுக்கு அசல் சொந்தக்காரி. ஓ, அப்படியா? உட்காருங்க. நீங்கள் என் வீட்டிற்கு வர நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டில்லை. பல பேர் மிதித்த உன் வாசற்படியில் கால் வைக்க நான் பாவம் செய்திருக்க வேண்டும். என்னை தவறாக எடைப்படாதீர்கள். நான் காசுக்காக வாழவில்லை, காதலுக்காக வாழ்கிறேன். கொடுமை. குழந்தையும் மனைவியும் குடித்தனமாக இருந்த ஒரு அப்பாவி மனிதரை உன் மோக வலையில் சிக்க வைப்பதற்கு பெயர்தான் காதலா? காதலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீதியில் சென்ற உங்கள் கணவரை என் விழிகளை காட்டி நான் அழைத்தேனா அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டி வந்தேனா? அவராக வந்தார். ஆஹா, இரும்பை நான் இழுக்கவில்லை என்று காந்தம் கதை சொல்லுவது போல் இருக்கிறது. மோசக்காரி, மேடையில் ஆடிக்கொண்டிருந்த உன் கால்களை என் வாழ்க்கையில் தானா வைக்க வேண்டும்? என்னை திட்டுவதற்கா இங்கு வந்தீர்கள்? இல்லை, என் தெய்வத்தை நீ திருடிக் கொண்டு விட்டாயே, அதை திரும்ப எடுத்துச் செல்ல வந்திருக்கிறேன். வீண் சிரமம் எதற்கு? வேண்டுமானால் இங்கேயே இருந்து அந்த தெய்வத்தை வணங்குங்களே. பரிகாசமா செய்கிறாய். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த கைகள் உனக்காக மண்ணை வாரி இறக்கும்படி செய்து விடாதே. பிறரை வாழ்த்த வேண்டிய என் வாயால் உன்னை சாபமிட வைத்து விடாதே. நிறுத்துங்கள். நினைத்தபடியெல்லாம் பேசாதீர்கள். உங்களைப் போல நானும் ஒரு பெண்தான். நீயும் ஒரு பெண்தான். ஆனால் பெண் குலத்திலிருந்து என்னையும் உன்னையும் இது பிரித்து விடுகிறது. இந்த பவுன்னகை இருந்து விட்டால் மட்டும் பத்தினி பெண் ஆகிவிட முடியுமோ? பரம்பரை பரம்பரையாக பெண்களை பாதுகாத்து வரும் இந்த தெய்வ திருமாங்கல்யத்தையா பவுன்னகை என்று சொல்கிறார்? சண்டாளி! பல பேர் அறிய பந்தலில் கொட்டு முழக்கத்தோடு என் கணவர் கட்டிய இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை பறி... ஏன் எவ்வளவு அடிச்ச? சொல்லி என் மாங்கல்யத்தை பறித்ததற்காக. யார் கட்டினது? நான் தானே. யார் பறித்தது? அவ தானே. பாடி வெளியே. நீங்களும் வாருங்கள். நான் வரமாட்டேன். இந்த வஞ்சக வீடுதான் உங்களுக்கு சதமா? ஆமா, நீங்க எதுக்கு வந்த? எழுதி வைத்த சொத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு போவதற்கால் என் தெய்வத்திடம் வேதனையை சொல்லி அழுவதற்கு வந்தேன். தாலி கட்டிய கணவரை இன்னொருத்துக்கு பறிகொடுத்து கதறுகின்ற இந்த அபாகியவதி தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாருங்கள். முடியாது. நெற்றியில் பொட்டு வைத்து நீங்கள் எனக்கு இட்ட விதி இதுதானா? கழுத்து பிடிச்ச வெளியிலையா? பாலு, பாலம்மா, பாலா. ஐயோ தெய்வமே! அடே, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டீங்க அண்ணே. ஆமா தம்பி. என்ன இருந்தாலும் அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுக்கலாமா? அந்த கந்தசாமி கலர்களை உடைச்சு கொடுத்து எங்க புத்தியே மாத்திடான் தம்பி. கவலைப்படாதீங்க. தனி மனிதன் தந்திரம் பண்ணி ஒரு கூட்டத்து சொத்தையை கொள்ளையடிக்கிறதா? நடக்காது. எல்லாரும் என் கூட வாங்க. அந்த கந்தசாமியை பார்த்து கேட்க வேண்டியதை நான் கேட்கிறேன். வாங்க எல்லாரும். காளிங்க முதலாளி, யாராவன் தெரியுங்களா? அன்னைக்கு என்னோட கம்பு சண்டை போட்டு மண்டை ஒழிஞ்சு போனானே, இன்னைக்கு மண்டையோட வந்திருக்கிறானே. ஓஹோ, அந்த வீரனா இவன்? வீரன் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளின் தலைவன். தலைவன்? இந்த வார்த்தையே நல்லா இல்லையே. சரி சரி, என்ன விஷயம்? எங்க வந்த? இவர்கள் சார்பில் உம்முடன் வாதாட வந்திருக்கிறேன். வாதாடவா? எது விஷயமா? இது என்ன கோட்டா? இது என் வீடு. ஏய், இவர் யார் தெரியுமா? சரி, மாங்குடி மிராசுதார், இரும்பு பெட்டிகளின் ஏஜெண்டு, ஏராளமான நஞ்சை புஞ்சைகளுக்கு அதிபதி, 3 அடுக்கு மாளிகை, முதுகு பிடித்து விட ஆட்கள், இப்படியெல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும். விஷயத்துக்கு வா. வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள், வரவேற்கிறேன். ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் வற்ற வைத்தீர்களே, அதை நான் வெறுக்கிறேன். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது. ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து தம்பி, என்ன கம்பு சண்டைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? ஏதாவது கல்றி கிள்றி அட்லிக்ஸி கிட்லிக்ஸி சாப்பிடுறதா? என்ன எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருக்க நீ? நானா? அவன் வீரன். வீரனாவது பூரானாவது அவன் நம்மளே எதுக்கு பழைய கட்டிட்டு வந்திருக்கான். என்னமோ உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உபச்சாரம், உபச்சாரம், அவச்சாரம். என்ன நீ சின்ன போல கிட்ட கிட்ட ஊருக்கு கட்டி விளையாடுமா பாக்குறியா? என்ன பல்ல உடச்சு கையில விட்டு என்ன பல்ல போடுற பல்ல உடைச்சிருவோம் பாத்துக்கோ.
டேய் தல ஒழுங்கா உழுது சாப்பிடுற கூட்டத்துல ஒன்ன மாதிரி ஒரு பய புகுந்தா போதுமே, உடனே அத்தனை பேர் அட்டைகளை தூக்கிட்டு அடித்தொண்டையில கத்திவிட்டு அம்போன்னு போயிடுவாங்கடா, அம்போன்னு. இப்படி கேலி செய்தவர்களின் சரித்திர ஏடுகள் கிழித்தெறியப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. பிள்ளைவாள், அளந்து பேசுங்கள். யோ, ஒரு மரக்கால் எடுத்துட்டு வர ஐயா கிட்ட அளந்து பேசலாம். நீங்க பேசுங்க, அப்புறம் நான் அளந்துக்கிறேன். டேய் கழுத, என்னடா நீ அளந்து பேச சொல்ற? உன்னை பொழந்து கட்டிடும், பொழந்து மரியாதையா போயிடும். உமது வீடு என்ற காரணத்தால் உரத்தி பேசுகிறீரா? பேசும், ஆனால் நாங்கள் பலர் என்பது நினைவிருக்கட்டும். தொகையை காட்டி பயமுறுத்துறியா? உன்ன மாதிரி வெறும் சோத்த தின்னுட்டு இருக்கவன் நான் இல்லடா. ஐயா வேற என்னென்னமோ திங்கிறா தெரியுமா? அது மட்டுமா? காலையில எழுந்திருச்ச உடனே பச்சைக்கடலை திங்கிட்டேன். பசிக்கு எடுக்கிறார் தெரியுமா? தெரிகிறது. பிள்ளையே, நீர் செய்தது நியாயம் அல்ல. எவன்டா சொன்னா? நான் சொல்கிறேன். முனியனுடைய 1 ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும். ஏன் காலையில துண்டிப்ப? உன் நெஞ்ச போய் காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை? எச்சரிக்கிறேன், வீணாக வைத்திருக்கும் அந்த கிணற்றை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்து விடும். இல்லாவிடில் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிக வெட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாய வெட்டியை கட்டிக்கொண்டு வயலில் நாற்று நடுகிற கட்டம் நடக்கும். வருகிறேன். ஐயா, ஐயன் நல்ல வெட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தான். போன உடனே போச்சுக்கண்டு போச்சு. கூப்பிடட்டுங்களா? அந்த பையன் பேசுறதெல்லாம் பார்த்து பேசல. அப்படியே பாஞ்சு கடிச்சு பதறி துப்பி இருக்காரு. அப்படியே பாஞ்சு கட்டிச்சு துப்பி இருப்பாரு. ஆனா வாயில் எலும்பு குத்து பண்ணி நடத்திட்டு அப்படியே சும்மா இருந்துட்டார். நீ சும்மா இல்லையா? முதலாளி, நீங்க கண்ணை காட்டியிருந்தா போதுங்க, நான் அவனுக்கு தண்ணி காட்டி இருப்பீங்க. ஆமா, தண்ணி காட்டி இருப்பாரு. ஆனா பருத்தி குட்டை முன்னாடி இல்லைன்னு நினைச்சிட்டு சும்மா இருந்தா